நம்ம ப்ராஜெக்ட் கார்டினா சீரிஸோட எபிசோட் 3 இது. நம்ம டேங்க் செட் பண்ணதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். யூஸ்வலாக டேங்க் செட் பண்ணுறப்போ அதோட பேஸை நீங்கள் சேஃபாக வைக்கணும், இல்லைனா டேங்க் வந்து கிராக் ஆக சான்சஸ் இருக்குது. நான் யூஸ்வலாக தர்மாக்கோல்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன், ஏன்னா அதுதான் ரேட் உங்களுக்கு சீப்பராக இருக்கும். ஸோ இருக்கிறதுலே நல்லா திக்காக இருக்க தர்மாக்கோல்ஸாக வாங்கி எல்லா சைடும் கொஞ்சம் 1 இன்ச் அதிகமாக இருக்க மாதிரி கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் கார்டினா ஷிம்புக்கு அக்வா சாயில் தான் மெயின். ஸோ குவாலிட்டியானதாக வாங்க சொன்னாங்க ஜேப்ரோ. ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து சீப்பானதாக பார்த்தேன், பட் அதெல்லாம் வேணாம், உங்களுக்கு கொஞ்சம் குவாலிட்டியாக வாங்கினா தான் 3 years ஆகுது லைஃப் வரும் அப்படின்னு சொன்னதால் ஆடா ஃபஸ்ட்டு சொன்னாங்க. பட் அது இன்னும் காஸ்ட்லியாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் அவங்க மாஸ்டர் சாயில்னு ஒன்று சொன்னாங்க. ஸோ அதுதான் நம்ம ஒரு 8 liters வாங்கியிருந்தோம். இந்த மாஸ்டர் சாயில் குவாலிட்டியும் நல்லாயிருக்கும் அண்ட் பிஹெச்சும் பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ண சொன்னாங்க. நான் சாயில் நிறைய ஆட் பண்ணலாம்னு நினச்சேன், பட் அப்படி கிடையாது போல். 30 liters ஆஃப் வாட்டர்ஸ்க்கு 1 kg ஆஃப் சாயில் தான் யூஸ் பண்ணணும்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. அதுதான் தம் ரூல்னு சொன்னாங்க. ஸோ அவங்க சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் படி ஆட் பண்ணியாச்சு. அண்ட் இந்த ஸ்பாஞ்ச் ஃபில்டர்ஸ் வந்து மெயினாக ஆட் பண்ண சொன்னாங்க, ஏன்னா ஸ்பாஞ்ச் ஃபில்டர் தான் ஷிம்புக்கு வந்து பர்ஃபெக்டாக செட் ஆகும். ஸ்பாஞ்ச் ஃபில்டர் ஆட் பண்ணால் மட்டும் பார்த்தாது, நல்ல ஏர் ஃப்ளோவும் வேணும். ஸோ அதோட ரன்னிங்கில் இருக்குது. அண்ட் ஜேஃபிஷ் டேங்க் ப்ரோ கிட்ட இன்னும் நிறைய யூனிக்கான கலெக்ஷன்ஸ் புதுசாக அவர் தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். இந்த ஷிம்ஸ் மட்டும் இல்லாமல் மவுத் ப்ரீடிங் பீட்டா, இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து அவங்க ப்ரொஃபைலில் இருக்கும். ஸோ உங்களுக்கு இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பார்க்கணும், யூனிக்காக பார்க்கணும், அவங்க ப்ரொஃபைலை விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம இந்த சீரிஸை கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்போம்.